ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகே. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மகர ராசியிலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புதன் பகவான் மார்ச் மாதம் 2ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் 14ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. துலாம் ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மார்ச் மாதம் அமைய இருக்கின்றது. செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பணம் வரவுகள் கிடைப்பதற்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். நீங்கள் பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனம் தேவை. இல்லை என்றால் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு பிரச்சனையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையடைகிறார். தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே ராசிநாதனும் பயணம் செய்வதாலும் சுகஸ்தானாதிபதி சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலர் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வரும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். இதுவரை உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு அமர்ந்திருப்பதாலும் லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே அவர் பயணம் செய்வதாலும் ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய பயணமும் புத்திர ஸ்தானத்திலே இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே இருப்பதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் கூடி வருகிறது. குருமார்கள் சாது சந்நியாசிகளுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். ருணரோக சத்துர ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அவருடன் விரய ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் இம்மாதம் பயணம் செய்ய இருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சூழல் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகள் உங்களை விட்டு வெகு தொலைவில் இருப்பார்கள். களத்திரஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். கருத்து வேறுபாடு காரணமாகவும் பணி காரணமாகவும் பிரிந்திருந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். பங்காளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் மூலமாக அபரிமிதமான லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டம ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. அஷ்டம ஸ்தானாதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. முன்பின் தெரியாதவருடன் எச்சரிக்கை தேவை. அந்நிய மதத்தினருடனும் எச்சரிக்கை தேவை. முயற்சி ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. முயற்சி ஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதிகளை பார்வையிடுவார். ராசிநாதனுடைய பார்வையும் முயற்சி ஸ்தானத்தில் விழுவதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைக்கும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி இரவு 3:53 முதல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி காலை 9:23 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது, தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வது, முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அன்றைய தினம் சர்க்கரையை தானம் செய்து ஸ்ரீ அம்பிகையை வழிபட்டு பணிகளை தொடங்குவதே மிகவும் சிறப்பு. பரிகாரம்: துலாம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையில் பெருமாள் கோவில் சென்று 2 நெய் விளக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. துலாம் ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.